ஓம் சாந்தி. இந்த தெய்வீக பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த எனது இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இன்று நீங்கள் செவிமடுக்கப் போகின்ற இந்த முரளி ஒரிஜினலாக எமது அன்பிற்கினிய பாப்தாதாவினால் 15 நவம்பர் 1999 ஒரிஜினலாக கொடுக்கப்பட்டது. முரளி கேட்பதில் அதிசிறந்த அனுபவத்தை பெற வேண்டுமாயின் இந்த முரளி விசேடமாக உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று கருதி கொள்ளுங்கள். முதலாவதாக, நீங்கள் வீட்டிலோ அல்லது வகுப்பறையிலோ இருந்து முரளி கேட்கவில்லை, ஆனால் பாப்தாதாவுக்கு முன்பாக டைமண்ட் ஹாலில் சாந்திவானில் அமர்ந்திருப்பதாக உங்களை கற்பனை செய்து பாருங்கள். பாப்தாதாவின் திருஷ்டி உங்களுக்கு மேல் விழுகின்றது. இன்றைய முரளியில் பாப்தாதா முதலாவதாக குறிப்பிடுகின்ற நற்குணம் கீழ்ப்படிவு ஆகும். பாப்தாதா கூறுகின்றார், குழந்தைகள் தந்தை, ஆசிரியர், சத்குரு மூவருக்கும் கீழ்ப்படிவாக இருக்க வேண்டும். எனவே இந்த வாசகங்களை கேட்கும் போது பாப்தாதா உங்களை மேடையில் இருந்து அழைப்பதாக கருதி கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்து பாப்தாதாவுக்கு முன்னால் செல்கிறீர்கள். பாபா உங்களுடைய கையை பிடிக்கின்றார், மிக அன்பாக உங்களை பார்க்கின்றார். எனவே இவ்விதமாக பாபா உங்களுடன் நேரடியாக பேசிக் கொண்டிருப்பது போன்று நினைத்து கொள்ளுங்கள். பாபாவின் வலது கரம் தனது கீழ்ப்பிடிவான குழந்தையின் மீது இருக்கின்றது. பாபாவின் சக்திகள் உங்களுக்கு கடத்தப்படுவதை உணருங்கள். பாபா தொடர்ந்து முரளியை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பிராமண வாழ்க்கையிலே பெருமதி வாய்ந்த பொக்கிஷங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். பிராமண வாழ்க்கையின் பிரதான பொக்கிஷங்கள் உங்களுடைய நேரம், எண்ணங்கள் மற்றும் மூச்சு. எனவே இந்த வாசகங்களை கேட்கும் போது பாபா டைமண்ட் ஹாலில் இருந்தவாறு உங்களை வழிகாட்டுவதாக உருவகித்து பாருங்கள். நீங்களும் பாபாவும் உங்களுடைய தேவதை ரூபத்திலே இருக்கின்றீர்கள். நீங்கள் இருவரும் தேவதை ரூபத்திலே பூகோள உருண்டை மீது நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை பாபா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். பாபா உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள் நீங்களே மீண்டும் கூறிக்கொள்ளுங்கள், நான் மிகவும் பெருமதி வாய்ந்தவர். இந்த உலக நாடகத்திலே நான் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு ரத்தினம். எனது வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் மிகவும் பெருமதி வாய்ந்தது. எனவே நான் அதை வீணாக்க கூடாது. இதற்கு பின்னர் இன்றைய முரளியில் இனிமேல் வரப்போகின்ற சூழ்நிலைகளை பற்றி பாபா குறிப்பிடுகின்றார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அமைதியினதும் சக்திகளினதும் அதிர்வலைகளை பரப்புங்கள். பாபாவின் இந்த வழிகாட்டலை கேட்கும் போது அவருடைய சக்திகள் உங்கள் மீது படர்வதை அனுபவம் செய்யுங்கள். பின்னர் உங்களிலிருந்து அவை வெளிப்பட்டு முழு உலகத்துக்கும் பரவுவதை நீங்கள் உணருங்கள். இந்த தேவதை ஸ்திதியிலேயே இருந்தவாறு பாபா உங்களிடம் எதிர்பார்க்கின்ற இந்த விருப்பத்தை மெச்சுங்கள். நான் ஒரு தேவதை, நான் மாஸ்டர், அருள்பவர், அமைதியையும் சக்திகளையும் அருள்பவர். நான் பாபாவின் வலது கரம். அடுத்து பாபா ஆசீர்வாதங்களை அருள்கின்றார். எங்களுடைய சுயமரியாதை கருத்துக்களை அவர் நினைவுபடுத்துகின்றார். இப்போது நீங்கள் மீண்டும் டைமண்ட் ஹால் சாந்திவானுக்கு பாபாவுடன் சேர்ந்து திரும்பி வருவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பாபா இப்போது உங்களுக்கு வெற்றி திலகமிடுகின்றார். அத்துடன் ஆசீர்வாதத்தையும் வழங்குகின்றார். குழந்தாய், நீங்கள் தடைகளை வென்றவராக இருந்து வந்தீர்கள். இப்போதும் இனியும் தடைகளை வென்றவராக இருப்பீர்கள். நாள் முழுவதும் இந்த அனுபவத்தை மீட்டல் செய்து பாருங்கள். அப்போது முரளி கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அத்துடன் நீங்கள் முரளியை கேட்கும் போது இந்த அனுபவத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். நீங்கள் எல்லா சக்திகளாலும் சக்தியூட்டப்படுவதையும் உணர்வீர்கள். அத்துடன் நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத்தையும் பின்பற்ற வேண்டும். ஓம் சாந்தி.